கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 18ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனம் 31ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமாய் இருக்கிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலை யார்? என் தேவன் என் கன்மலை, அவரை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். கன்மலை என்பது சாதாரணமாக உடையாத உறுதியான நிலையான ஒரு பெரிய பாறை அல்லது மலை பாறை போன்றது. வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கன்மலை என்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா 30 தடைக்கு மேலே வருகிறது. இந்த கன்மலையை குறித்து பார்த்தீங்கன்னா மோசே தாவீது அதிகமாய் சொல்லுகிறார்கள். தேவனை கன்மலையாக அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் உறுதியானவராக, பாதுகாக்கிற தேவனாக, பலனாகிய தேவனாக, அடைக்கலமான தேவனாக, மாறாத குணாதிசயங்களை கொண்ட தேவனாக, அவர் எங்களுக்கு எல்லாவற்றிலும் அபிஷேகத்தை, வல்லமை, கிருபையை தந்து எங்களை நித்தம் நடத்துகிற கன்மலை என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் பயப்படும் பொழுது, கலங்கும் பொழுது, திகைக்கும் பொழுது தேவனுடைய சமூகமே அவர்களுக்கு கன்மலையாய் மாறிவிட்டது. என் அன்புக்குரியவர்களே, நாம் கிறிஸ்துவின் கன்மலைக்குள்ளே கட்டப்பட்டு வருகிறோம். அந்த கன்மலையாகி கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே, நாம் சொந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வந்தபடினாலே விசுவாசித்து நடக்கிறோம், பரிசுத்தத்தில் நடக்கிறோம். நித்திய கன்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே, அதாவது முளைக்கல்லாகிய கிறிஸ்துவுக்குள்ளே நாம் கட்டப்பட்டு எழுப்பப்பட்டு வருகிறோம் மாளிகையாக. ஒரு நாள் தேவன் வெளிப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, அவரோடு கூட உயர்ந்த கன்மலையாகிய கிறிஸ்துவோடு கூட நாம் அவருடைய பரலோகத்தில் இருப்போம். நம்முடைய ஆண்டவர் உயர்ந்த கன்மலையாக இருக்கிறார். இந்த கன்மலை என்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு வல்லமை உள்ளதா இருக்கிறது, மாறாத தன்மை உள்ளதா இருக்கிறது. தேவனுடைய ஜனங்களை அது பாதுகாக்கிற ஒரு அஸ்திவாரமா இருக்கிறது. அதே போல அந்த அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். ஹல்லேலூயா. எதிரிகள் வரும் பொழுது, யுத்தம் நடக்கும் பொழுது, சத்துருக்கள் வரும் பொழுது, தாவீதும் சரி, ராஜாக்களும் சரி, யுத்தத்துக்கு போகிறவர்களும் சரி, அந்த கன்மலைக்குள்ளே அவர்கள் ஒளிந்து கொள்ளுகிறதாக, கன்மலை தங்களுக்கு முன்பாக இருக்கிறதாக, கன்மலைதான் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையில கன்மலையாகி கிறிஸ்து இருக்கும் பொழுது நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது, விடுதலை இருக்கிறது, ரட்சிப்பு இருக்கிறது, ஜெயம் இருக்கிறது, பலன் இருக்கிறது. எந்த சத்ருவும் அணுக முடியாதபடிக்கு கன்மலையாகிய கிறிஸ்து நம்மை பாதுகாக்கிறார். ஏனென்றால் பாவம் அணுகாதபடிக்கு, அசுத்தம் அணுகாதபடி கன்மலையாகிய கிறிஸ்து மேலே நாம் கட்டப்பட்டு எழுப்பப்பட்டு வருகிறோம். அல்லேலூயா. முதலாவது, கன்மலை என்பது அசைக்க முடியாத உறுதியான ஒன்று. சங்கீதம் 125:1 கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கு அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வத்தை போல இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் அசையாமல் சீயோன் பர்வத்தை போல இருப்பார்களாம், கன்மலையை போல இருப்பார்கள். ஒருவரும் அசைக்க முடியாது. உங்களை உறுதியான ஸ்தானத்தில் உங்களை நிறுத்துகிற கர்த்தர். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவர்கள் கிறிஸ்துவோடு கூட உறுதியாய் நடப்பார்கள். ஆமென். சங்கீதம் 16:8 சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரியாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எப்பொழுதும் கர்த்தரை முன்வைத்து நடக்கிற தாவீது, கன்மலையாகி கிறிஸ்துவை வைத்து நடக்கிற தாவீது. ஆகினால்தான் எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எதிர்ப்புகள் வந்தாலும் அசையாமல் உறுதியான கிறிஸ்துவுக்குள்ள, தேவனுக்குள்ள இருக்கிறதுனாலே அவருடைய அஸ்திவாரம், அவருடைய ராஜ்யம், அவருடைய குடும்பம், அவர் மேல் வைத்த கிருபை இன்று வரைக்கும் பேசப்படுகிறது. இன்று வரைக்கும் பேசப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களுக்கு கிருபையா இருக்கிறார். ஒருவரும் அசைக்க முடியாத கிருபை. இந்த கன்மலையாகி கிருபைக்குள்ளே நாம் நிற்கும் பொழுது சூழ்நிலைகள் அசையலாம், மனிதர்கள் மாறலாம்,
நம்முடைய நிலைகள், நம்முடைய அதிகாரங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறவைகள் மாறி போகலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் மாற மாட்டார். அல்லேலூயா. எப்படி கன்மலை அசையாமல் உறுதியா இருக்கிறதோ அதை போலவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அசையாமல் உன்னை உறுதியாய் உனக்குள்ள இருக்கிறார். அவர் மேல் நாம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவருடைய உறுதியில நாம் நிற்கும் பொழுது எத்தனை பெரிய சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, எத்தனை பெரிய போராட்டங்கள் வந்தாலும் சரி, கிறிஸ்து உன்னை அசையாமல் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளே, கண்மலையான கிறிஸ்து அவர் தேவாதி தேவனா இருக்கிறார். அவர் உறுதியா இருக்கிறார். நேற்றும் இன்று என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் மீது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை அசைந்தாலும், நம்முடைய அடித்தளங்கள் அசைந்தாலும் கண்மலையாகி கிறிஸ்துவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில குழப்பம் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில வெறுப்புகள் வரும் பொழுது, நாம் தள்ளப்படும் பொழுது கண்மலையாகி கிறிஸ்து மீது நம்பிக்கை வைத்து பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தை செழிப்பில கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. இரண்டாவது, கண்மலை என்பது பாதுகாப்பை குறிக்கிறது, அடைக்கலத்தை குறிக்கிறது. நம்முடைய தேவன் பாதுகாப்பானவர், கண்மலையா இருக்கிறார், அடைக்கலமான கண்மலையா இருக்கிறார். துன்பம் வரும் பொழுது, எதிர்ப்பு வரும் பொழுது, பயம் வரும் பொழுது, நெருக்கடி வரும் பொழுது நம்முடைய தேவனை பாதுகாக்கிற கண்மலையா இருக்கிறார். ஆபத்து நேரங்களில், நெருக்கடியான நேரத்தில் ஒருவர் உனக்கு இருக்கிறார் என்றால் அவர்தான் மறைவிடமாக, உறைவிடமாக பாதுகாக்கிறவராக இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய கண்மலை. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மனிதனும் நம்மை பாதுகாக்க முடியாது, ஆனால் தேவனுடைய வலதுகரம் நம்மை பாதுகாக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு மறைவிடமாக இருந்து, உறைவிடமாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார். ஆமென். சங்கீதம் 18:2 கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமா இருக்கிறார் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 9:9 நெருக்கப்படுகிற காலையில் அவரே எனக்கு தஞ்சமானவர். சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கிறார். ஆபத்து நேரங்களிலே, போராட்டங்களின் நேரங்களிலே, பயத்தின் நேரங்களிலே, கலங்கி நிற்கிற நேரங்களிலே கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். பாதுகாக்கிற அடைக்கலம் உங்களை நிச்சயம் பாதுகாப்பாருங்க. எல்லா சூழ்நிலையிலிருந்து பாதுகாத்து உங்கள் தலையை உயர்ந்த இடத்துல நிறுத்துவார். நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அல்லேலூயா. மூன்றாவது, கண்மலை என்பது நம்முடைய பலன். என் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 28:1-7 வரைக்கும் வாசித்து பாருங்கள். தாவீது பாதிக்கப்படுகிற நேரத்தில், சோர்ந்து போன நேரத்தில், எதிரிகள் அவனை சூழ்ந்திருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என் பலன், கர்த்தர் என் கண்மலை, கர்த்தரின் கேடகம், என் கோட்டை என்று சொல்லுகிறார். பாருங்க, நம்முடைய சொந்த பலத்தால் எல்லா பிரச்சனைகளை நம்ம மேற்கொள்ள முடியாது. நம்முடைய சொந்த சிந்தனையால, பணத்தால, எந்த ஒரு பொருளாலையும் நம்முடைய பிரச்சனைகளை, போராட்டங்களை மாற்றிக்கொள்ள முடியாது. அப்போ கர்த்தர் நம்முடைய பலனாக இருக்கும் பொழுது முடியாத காரியங்களையும் கர்த்தர் முடித்து வைப்பார். எதிராக இருக்கிற காரியங்களை நமக்கு சாதகமாக, ஜெயமாய் மாற்றி தருவார். அல்லேலூயா. நாம் பலவிடப்படும் பொழுது தேவன் நமக்கு புது பலனாக இருக்கிறார். அல்லேலூயா. வியாதி நேரத்தில் சுகம் கொடுக்கிறவராக, சோர்ந்து போகும் நேரத்தில் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராக புதிய பலனை கொடுக்கிறார். ரட்சிப்பின் பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா. புதிய மனிதனாய் மாற்றுகிறார். நேரங்களிலே பவுல் சொல்லுகிறார், என் பலவீன நேரத்தில் அவர் பலனை கேட்கும் பொழுது என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி அவருடைய பலவீனத்தில் கர்த்தர் பலனாய் இறங்கினாராம். பலவீனத்தோடு இருக்கிற உங்களை, பலவீனப்பட்டு இருக்கிற உங்களை, ஒருவேளை வியாதினாலே, இல்லை மனுஷருடைய வார்த்தையினால, இல்லை சரீரத்தில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் குடும்பத்தில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், புது பலனை கொடுத்து உன்னை எழுப்புவேன், புது பலனை கொடுத்து உங்களை எழுப்புவேன், நீங்கள் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. சங்கீதம் 28:7 கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார். கர்த்தர் என் பலனாகி கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன். ஏசாயா
41:10 நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பலனா இருப்பாருங்க. நீங்க கலங்க வேண்டியதில்லை. கர்த்தருடைய பலன் உங்களை பாதுகாக்கும். ஆமென். 4வது, கன்மலை என்பது வெற்றியின் உறைவிடமா இருக்கிறது, வெற்றியின் அடித்தளமா இருக்கிறது. நீங்கள் போகிற செயல்படுகிற காரியங்களுக்கு அது நீங்கள் தங்குகிற, நீங்கள் ஜெயிக்க போகிற ஒரு வழிகாட்டியா இருக்கிறது. உயர்ந்த இடத்துல உங்களை வைக்கிறதா இருக்கிறது. மத்தேயு 7:24-25 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே மணல் மீது கட்டுகிறான், கன்மலை மீது கட்டுகிறான். கன்மலை மீது கட்டினவன் ஞானமுள்ள மனிதனா இருக்கிறான். மணலின் மீது கட்டினவன் புயல் வரும் பொழுது அது இடிந்து விடுகிறது. ஆனால் கன்மலை மேல் கட்டின வீடோ புயல் வரும் பொழுது, காற்றடிக்கும் பொழுது அது விழாமல் நிற்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கன்மலை மேல் கட்டப்படுகிற வீடு புயல் வந்தாலும் நிலைத்திருப்பது போல தேவனுடைய வார்த்தை மேல் தன் வாழ்க்கையை கட்டுகிறவன் சோதனைகளிலும் புயல் காற்றுகளிலும் எதிர்ப்புகளிலும் தேவனுக்குள்ளே நிலைத்திருந்து வார்த்தை பிடித்து கொண்டு ஜெயித்து விடுவார்கள், ஜெயித்து விடலாம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3:11 போடப்பட்டுகிற அஸ்திபாரத்தை தவிர வேறொரு அஸ்திபாரத்தை ஒருவனும் போடக்கூடாது, அது இயேசு கிறிஸ்துவே. ஒரு அஸ்திபாரம் போட்டாச்சுங்க, ரட்சிப்பின் அஸ்திபாரம். உபதேசம், நல்ல உபதேசம், சத்தியத்துல நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார், போதித்து நடத்தி கொண்டிருக்கிறார். சத்தியத்தை விட்டு விலகுகிற காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துகள், கள்ள உபதேசியார்கள், கள்ளதனமான காரியங்கள் இந்த உலகத்துல வந்துருச்சு. இப்ப சத்தியத்தின்படி வாழுகிற சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கிறது. ஆகினாலே கிறிஸ்துவின் வார்த்தைக்குள்ளே, சத்திய வசனங்களுக்குள்ளே உங்களுடைய போதகமார்கள் உபதேசிக்கிற, சொல்லிக் கொடுக்கிற சத்தியத்தை பிடித்து நீங்கள் நடப்பீர்களானால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே, அவருடைய சத்தியத்திற்குள்ளே, அவருடைய உபதேசத்துக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்கள் சோதனைகளிலும் பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் புயல் வந்தாலும் காற்று வந்தாலும் எத்தனை பெரிய சோதனைகள் வந்தாலும் அவர்கள் நிச்சயம் கிறிஸ்துவோடு கூட வெற்றி சிறந்தவர்களாய் நிற்பார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் என்று சொல்லுகிறார் பவுல். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறார். பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் பவுலுடைய வாழ்க்கையில ஜெயம் வருதுங்க. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை பார்க்கிற கர்த்தர் அவர் தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்தார், தானியேலுக்கு ஜெயத்தை கொடுத்தார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பாருங்க. உங்கள் சத்துருக்கள் மீது ஜெயத்தை கொடுப்பார், உங்க பிசினஸ்ல ஜெயத்தை கொடுப்பார், உங்களுடைய வேலையில ஜெயத்தை கொடுப்பார், பிள்ளைகளுடைய படிப்பில ஜெயத்தை கொடுப்பார், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஜெயமாய் மாற்றுவார். உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தில் நீங்கள் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு ஜெயமாய் முடியும். நீங்கள் நிச்சயம் ஜெயத்தை பார்க்க போகிறீர்கள். சோர்ந்து போக வேண்டாம். தேவனை உங்கள் மீது அஸ்திவாரமாக, கிறிஸ்துவின் அஸ்திபாரமாக வார்த்தையில நிலைத்திருங்க, சத்தியத்துல நிலைத்திருங்க, பரிசுத்தாவில நிலைத்திருங்க, ஜபத்துல நிலைத்திருங்க. அவருடைய வேதத்துல உறுதியாக நிற்கும் பொழுது நீங்கள் எத்தனை போராட்டம் வந்தாலும் உங்களை ஜெயிக்க முடியாது, நீங்கள் ஜெயித்து எழும்புவீர்கள். அல்லேலூயா. 5வது, கன்மலையாக கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் பொழுது நிலையான உயர்ந்த அடைக்கலம் நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய நம்பிக்கை பணத்திலோ மனிதர்கள் மீதோ பதவி மீதோ எந்த சூழல் மீது இருக்கக்கூடாதுங்க. நம்முடைய உண்மையான கன்மலை கிறிஸ்து. அப்போ உண்மையா இருக்கும்போது உயர்த்தப்படுவோங்க. 1 கொரிந்தியர் 10:4 அந்த கன்மலை கிறிஸ்துவே. சங்கீதம் 62:6 அவரே என் கன்மலையும் என் ரட்சகரும் அவரே என் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை கன்மலை என்று சொல்லி அவரை பிடித்து நடக்கும் பொழுது, அவருக்குள் உறுதியா இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையின் அர்த்தம் புரியுங்க. நீங்க வாழ்ற அந்த வாழ்க்கைக்கு தேவன் உறுதுணையா இருப்பார். எப்படி தெரியுமா? ஞான போஜனத்தை கொடுப்பார், ஞான கன்மலையா இருப்பார், நித்திய கன்மலையா இருப்பார், ரட்சிப்பின் கன்மலையா இருப்பார், உயர்ந்த கன்மலையா இருப்பார், உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணுகிற கன்மலையா இருப்பார், நீங்கள் வந்தடையத்தக்க கன்மலையா இருப்பார், நீங்கள் வெற்றியை பார்க்கிற தருகிற கன்மலையா இருப்பார், உங்களை பாதுகாக்கிற கன்மலையா இருப்பார், என் பலனாகி கன்மலையா இருப்பார், நீங்கள் அடைக்கலம் புகுகிற மறைவிடமாகி கன்மலையா இருப்பார். சூழ்நிலைகள் மாறினாலும் கர்த்தர் கைவிடாமல்
தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்காய் வாழ்கிறவர்கள், விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்கள், பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கிறவர்கள், ஜபத்தில் நிலைத்திருக்கிறவர்கள், சத்தியத்தில் நிலைத்திருக்கிறவர்கள், கிறிஸ்துவின் அடிசுவடுகளை நிலைத்திருக்கிறவர்கள், உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்கள், கிறிஸ்துவை பிடித்து அவரே சிலுவை சுமந்து கொண்டு அவருக்கு பின்பற்றி ஓடுகிறவர்கள். எந்த நிலை வந்தாலும் சரி, எத்தனை எதிர்ப்புகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் சரி, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் நிலைத்திருந்து நீங்கள் அடைய வேண்டிய அந்த ரட்சிப்பை, நீங்கள் அடைய வேண்டிய உயர்வை, நீங்கள் அடைய வேண்டிய வெற்றியை, நீங்கள் அடைய வேண்டிய எல்லா காரியங்களும் உங்களுக்கு கர்த்தர் நிலையாக கொண்டு கொடுப்பார். கன்மலை நிலையானது, கிறிஸ்துவும் நிலையானவர். ஆமென். நீங்கள் என்ன புயல் வந்தாலும் அசையாத அடித்தளமாக கிறிஸ்துவாகிய கன்மலையாகிய அவருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது, புயலின் மத்தியிலும் கஷ்டங்கள் மத்தியிலும் நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, கன்மலையாகி கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளுங்கள். புயலை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் கன்மலையாகி கிறிஸ்துவனோடு கூட இருக்கிறார். உன் வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்களை பார்த்து நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. கன்மலையாகிய கிறிஸ்துவனோடு கூட இருக்கிறார். உன் குடும்பத்தில் வருகிற பிரச்சனைகள், சண்டைகள், கடன் பிரச்சனைகள், வியாதிகளை கண்டு நீங்கள் கலங்க வேண்டாம். கன்மலையாகிய கிறிஸ்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறார். உங்கள் எதிர்காலத்தை தெரியாமல், எதிர்காலத்தை குறித்து பயந்து நடுங்கி கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் போகிற வழி தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை பிளாங்கான சூழ்நிலை இருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் கன்மலையா இருந்து உங்கள் எதிர்காலத்தை கொண்டு போவார், எதிர்காலத்தை காண்பிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய எதிர்காலத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்துட்டு வந்தாங்க. 12 பேர் அனுப்புனாங்க. அதில் யோசுவாவும் காலேப்பும் எதிர்காலத்தை பார்த்தாங்க. அதனால் அந்த எதிர்காலத்தை அவர்கள் பிடித்து கொண்டார்கள். கன்மலையாகிய கிறிஸ்தவர்களோடு கூட போனது. ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, அடித்தளமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தியத்தை மேய்ந்து கொண்டு நடப்பீர்களானால் நீங்கள் விழாதபடிக்கு உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 18:40 கர்த்தர் ஜீவிக்கிறவர், என் கண்மலை சோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமென். அவர் ஜீவனுள்ள தேவனுங்க. இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் எப்பொழுதும் சோத்தரித்து கொண்டே இருங்கள். அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்கள். எப்படி தெரியுமா? நீரே என் நம்பிக்கை, நீரே என் பலன், நான் அசைக்கப்படுவதில்லை. நீரே என் கண்மலை, என் பலவிடத்திலிருந்து என்னை விடுவிக்கிறீர், என் பலனா இருக்கிறீர், என் நெருக்கத்தை மாற்றுகிறீர், என் தோல்வியை மாற்றுகிறீர், என் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருகிறீர். இயேசுவே நீரே என் ராஜா, என் ராஜாதி ராஜா என்று சொல்லி தேவனை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்கள். நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை நிலைத்திருக்கும். பிசாசு உங்களை ஒன்று செய்ய முடியாது, மனிதர்கள் ஒன்று செய்ய முடியாது. கர்த்தரே உங்கள் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவா இருந்து உங்களை நிலைத்திருக்க பண்ணுவார், உங்களை வாழ்ந்திருக்க பண்ணுவார், உங்களை சுகித்திருக்கும்படி செய்வார். நீங்கள் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிசினஸ், உங்கள் வேலையை, உங்கள் ஊழியத்தை, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சிறப்பாய் நடத்துகிற கன்மலை உங்களோடு கூட உங்களை நடத்தி முடிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனை மாத்திரம் கன்மலையாக வைத்து நடங்கள். அந்த கன்மலையின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவரை விடாமல் பற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தடைகளை உடைப்பீராக. கன்மலையாகிய கிறிஸ்து இவர்களோடு கூட இருந்து பாதுகாப்பீராக. எல்லா பிரச்சனையிலிருந்து விடுவிப்பீராக. பலவீனத்திலிருந்து பலன் தருவீராக. ஆண்டவரே, எதிரிகளுக்கு முன்பாக, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை நீர் கொடுப்பீராக. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு உயர்ந்த சிறந்த இடத்திற்கு கொண்டு போய் நிறுத்துவீராக. கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.